வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய தியாகம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அலாரம் அடித்த போது அருணாவுக்கு தேவதைகள் இன்று விடுமுறை என்று பாடிய இனிய கனவு கலைந்தது. தினத்தின் முதல் வார்த்தையாக ச்ச என்று சொல்லிக்கொண்டு எழுந்து நேராக பாத்ரூமுக்கு சென்று ஹீட்டர் போட்டுவிட்டு கதவை திறந்து பால் பாக்கெட் வாங்கி வந்து காஃபி போட்டுவிட்டு முரளியை எழுப்பினாள். அவன் இயந்திரம் போல் பல் உரசவும் முகம் சவரவும் செல்ல அருணா ஜிப்பாவையும் நந்துவையும் எழுப்பி அவற்றை தூக்கத்தோடு தூக்கி கொண்டு பாத்ரூமுக்கு சென்று கக்கா கக்கா என்று முக்க வைத்துவிட்டு அலம்பி குளிப்பாட்டி துண்டு சுற்றி வெளியே அழைத்து வந்தாள். நெற்றியை சுருக்கி கொண்டு அழுதால் அடி விழும் என்ற பயத்துடன் குளிக்கப்பட்ட உடுத்தப்பட்ட குழந்தைகள் தூக்கமும் விழிப்பும் தொட்ட மலர்கள் போல அப்பா அம்மாவுக்கு காத்திருந்தன. நந்துவை ஹோம்ஒர்க் பண்ண வைத்துவிட்டு முரளிக்கு சொய் சொய் என்று 2 தோசை போட்டு முதல் டிகாஷன் காஃபியுடன் டேபிளில் எடுத்து வைத்துவிட்டு அவன் சட்டை பேண்ட்டுக்கு இஸ்திரி போட்டுவிட்டு குளிக்கப் போனாள். சரியாக 2 நிமிஷத்தில் குளியலை முடித்து கொண்டு 2 நிமிஷத்தில் புடவை உடுத்தி பொட்டு தொட்டு கொண்டு ஜிப்பாவுக்கு ஃப்ளாஸ்கில் வெந்நீரும் மில்காரும் விதவித துண்டுகளும் டயப்பர்களும் ஃபீடிங் பாட்டிலும் காம்புகளும், நந்துவுக்கு ரொட்டி வெட்டு, பேரிக்காய் துண்டு, புரோட்டீன் பிஸ்கட், கோகோ மால்ட் என்று ஒரு ஜெட் பைலட்டுக்கு உண்டான சாமக்கிரியைகள் போல அனைத்தையும் பிரம்பு கூடையில் பொருத்தினாள். முரளி காலை ஆட்டிக்கொண்டு பேப்பர் படித்துவிட்டு கண்ணாடியில் 15 நிமிஷம் பார்த்து கொண்டு டீக்காக சட்டை பேண்ட் அணிந்து கொண்டு ஸ்கூட்டருக்கு வர கூடையை அதன் கழுத்தருகில் நிற்க வைத்து குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு நந்து இருவருக்கும் நடுவில் பாச்சை போல ஒட்டிக்கொண்டு ஒரு வழியாய் தினசரி திக் விஜயம் கிளம்பும்போது மணி பார்த்தாள். 7:45. இன்று நிச்சயம் லேட். இன்றும் டைனி டாட்ஸ் பேபி சென்டரில் கதவு மூட இருந்தார்கள். குழந்தைகளை உள்ளே திணித்துவிட்டு புறப்பட்டு ஆனந்தராவ் சர்க்கிள் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டு ஆபீஸ் போய் சேர 8:15. அவளை டிராப் பண்ணிவிட்டு முரளி தன் அலுவலகம் சென்றான். பதற்றத்துடன் லிப்டுக்கு காத்திருந்தாள். பாழாய் போனது ஏற்றத்திலேயே இருந்தது. கடைசியாக இறங்கி வந்து தன் 6வது மாடி மேசைக்கு வந்து சேர்ந்த போது 8:22. மேடம், மேனேஜர் கூப்பிடுறாங்க. பயத்துடன் உள்ளே சென்றாள். சீனிவாசமூர்த்தி ஒரு கண்ணாடி உருண்டையை உருட்டி கொண்டு ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தார். உட்காருங்கறனா. இவளை பார்த்ததுமே முகம் இறுகியது. பரவாயில்ல சார். மணி என்ன தெரியுமா? மௌனம். நான், அதாவது உங்க பாஸ், தினம் தவறாம எத்தனை மணிக்கு சீட்டுக்கு வந்து சேர்றேன் தெரியுமா? 8 ஷார்ப். சாரி சார், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். 30 நாளைக்கு 30 காரணங்கள் சொல்றீங்க. லேட்டா வர்றது உங்களுக்கும் பழக்கமா போச்சு. ஆபீஸ்ல எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையா? டிராஃபிக் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் மாமியார் அம்மா யாராவது தாங்குறாங்க என்று சொல்லவில்லை. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அருணா? மௌனம். குல்பர்காவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுமா? வேண்டாம் சார். ஏன் இப்படி தினம் லேட்டா வர்றீங்க? சாரி, பொறுத்து அழுத்து போச்சு. நாளையிலிருந்து 8:05 வரலைன்னா சேலரி கட், அரை நாள், ஒரு கேஷன் மெமோ கொடுக்க போறேன். நின்று கொண்டிருந்தாள். போகலாம். மேசைக்கு திரும்பியதும் சூப்பரண்டென்ட் அவளை கண்ணாடியை சரித்து பார்த்து, எதுக்காக நீங்கள்லாம் வேலைக்கு வரணும்னே தெரியலை என்றார். கண்களில் ததும்பிய நீரை தடுத்து கொண்டு ஃபைலில் ஈடுபட்ட போது, அருணா, நீங்க இன்னைக்கு ஓட்டி ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் போகணும், இல்லைன்னா ஜிஎம் கோவிச்சுப்பார். சரி சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? உள்ளூர்னா சரி என்று ஃபோனை அவள் பால் இஷ்டமின்றி தள்ளினார். ஹலோ, ஏபிஎஸ்சி கொஞ்சம் இஓ செக்ஷன்ல முரளியை கூப்பிடுறீங்களா? அவங்க வைஃப் பேசுறேன். முரளி வந்து, என்ன அருணா?
சாயங்காலம் நீங்க தான் குழந்தைகள் அழைச்சிட்டு வரணும், எனக்கு லேட் ஆகும். மேனேஜர் சத்தம் போட்டானா ராஸ்கல்? ஆமா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? என்னை யாரும் கேட்க முடியாது. ஓட்டியா? ஸ்டேட்மெண்ட் முடிக்கணும். வீட்டில் வந்தப்புறம் பேசலாம். தேங்க்ஸ் சார் என்று ஃபோனை வைத்து சீட்டுக்கு போன போது பியூன் 2 அடி உயரத்துக்கு ஃபைல் கட்டுகளை மேசை மேல் வைத்திருந்தான். ஒவ்வொன்றுக்கும் கேஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டு டிராஃப்ட் தயார் செய்து சூப்பரண்டென்ட்டுக்கு அனுப்ப வேண்டும். நளினியின் மேஜை காலியாக இருந்தது. புதுசாக வந்திருக்கும் மைசூர் கிரேப் சேலை பற்றி காவேரியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். எரிச்சலாக வந்தது. யாருடன் சண்டை போட முடியும்? கேட்டால் தினம் டயத்துக்கு வா, அதுக்கப்புறம் கேள் என்பார் சூப்பரண்டென்ட். நளினி நாசூக்கான பெண். அவள் கொஞ்சி கொஞ்சி பேசுவதும் மார்பு புடவை தங்காததும் அடிக்கடி மேனேஜர் அறைக்கு போவதும் நன்றாக இல்லை. மற்றொரு கவலை வேறு உறுத்தி கொண்டே இருந்தது. அசதியில் கண்ணை சுழற்றியது. டை படித்ததெல்லாம் பிரிந்து தெரிய ஏன் இந்த மயக்கம் என்று புரியவில்லை. இந்த ரேட்டில் 5 வருஷத்தில் செத்து போய்விடுவேன். ஏதாவது ஒன்று தீர்மானம் பண்ணியே ஆக வேண்டும். மேனேஜரிடமிருந்து வந்த மெமோவை கூட சரியாக படிக்கவில்லை. You are advised to be more careful in future as this is the last time என்றெல்லாம் எழுதியிருந்தது. என்ன ஆகும்? வேலையை விட்டு நீக்குவார்களா? நிம்மதி நீக்கட்டுமே, அதற்குள் நானே ராஜினாமா கொடுத்து விடுகிறேன் என்ற முரளியுடன் பேசியே ஆக வேண்டும். 4:30 மணிக்கு முரளியின் போன் வந்தது. குழந்தைகள் கிரஷில் இல்ல, கதவு பூட்டிருக்கு. என்னது, சரியா பாத்தீங்களா? பார்த்தாச்சு. நீ என்ன பண்ற? நேரே வந்து லேட்டா போனீங்களா? ஆமா, கொஞ்சம் லேட்டு. பிரின்சிபல் வீடு பின்னால இருக்கு. லேட்டா போனா அங்க அனுப்பிச்சிருவா, போய் பாருங்க. நீயே வாயேன், ஒரு 1/2 மணி பர்மிஷன் வாங்கிட்டு. முடியாது, இன்னைக்கு நிச்சயம் கிடைக்காது, எல்லாரும் கடுப்பா இருக்காங்க. சரி என்று அழுத்து கொண்டான். ஸ்டேட்மெண்ட் முடிக்க 7 ஆகிவிட்டது. பிடிஎஸ் பஸ் பிடித்து வீடு வந்து சேருவதற்கு 8. ஜிப்பாவின் அலறலும் நந்துவின் அழுகையும் தெருமுனை திரும்பினதுமே கேட்டது. அவள் போய் இருவரையும் அணைத்து கொண்டதும் தான் நின்றது. ஜிப்பா பயந்திருந்தது. அப்பாவை பார்த்து, கிள்ளினீங்களா? சேச்ச, அடிச்சா அப்பா என்றான் நந்து. அவன் கன்னத்தில் விரல் அடையாளம் சிவப்பாக இருந்தது. சுமார் ராஸ்கல், என்ன ஒரு கிரஷ். நான் போறேன். பிரின்சிபல் வீட்டில் வாசல்ல மண்ணுல விளையாடின்னு இருக்கு குழந்தை. வேலைக்காரி எங்கேயோ நிக்கிறா. இவன் நிக்கிறெல்லாம் கிழிச்சுன் இருக்கான். இது இன்னைக்கு 1 டம்ளர் மண்ணு தின்னிருக்கு. மாசம் 200 ரூபாய் வாங்கிட்டு எவ்வளவு மோசமான கிரஷ். அருணா, ஏதாவது செய்தே ஆகணும். வேற இடம் பாத்துரு. பக்கத்துல வேற இடம் இருக்கா என்ன? இல்ல. ஏன் உங்க அம்மாவை வந்து 3 மாசம் இருக்க சொல்ல. எங்க அம்மா வரிசையா பிரசவம் பார்த்துட்டு இருக்கா, வரமாட்டா. உங்க அம்மா வரலாமே. கேட்டராக்ட் கண்ணை மறைக்கிறது. ஆபரேஷனுக்கு காத்துன்னு இருக்கா. அவளால எப்படி வர முடியும்? வாஸ்தவம் தான். குழந்தை 2ம் பாழா போறது. இந்த நந்துவை பாரு, ஆட்டோ ஷாப்ல கிளீனர் பையன் மாதிரி இருக்கா. என்னை கண்டாலே 2ம் அலறல். நான் தான் அப்பன்னு எப்பவாவது சொல்லி வைக்கிறையா இல்லையா? என்னையே தெரியுமாங்கிறது சந்தேகம். ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற தினங்களில எங்க அவங்களோட பழக முடியறது? ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே சமையல், சாப்பாடு, தூக்கம், காலையில எழுந்ததும் ஆபீஸ்க்கு ஓட்டம். அருணா, இதை நிச்சயம் நிறுத்தியே ஆகணும். எதுக்காக 2 பேரும் வேலைக்கு போறோம்? ஒருத்தர் சம்பளம் பத்தல, அதனால தானே. அந்த சம்பளத்துல பாதி சேமிப்பு நிதிகளுக்கே கட்டியாரது. அதை நிறுத்திட்டா ஒரு சம்பளம் போரும். அப்போ குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு பணம் கட்டி நிகழ்காலத்தை கோட்டை விட்டுன்னு இருக்கோம். எனக்கு எல்லாமே கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு. குழந்தைகள் பிடுங்கல், தினப்படி அவசரம், அவலம், ஆபீஸ்ல என் மேனேஜர் நரசிம்ம அவதாரம், பஸ்ல போய் ஸ்கூட்டர்ல போய் குழந்தைகள் ஏங்கி போய், எதுக்காக, எதை சாதிக்க இப்படி அங்காடி நாய் போல அலையறோம்னு பிரமிப்பா இருக்கு. போதா குறைக்கு இந்த கவலை வேற. எந்த கவலை? மறுபடி உண்டாயிருக்கணும்னு தள்ளி போறது. அவன் திடுக்கிட்டு, ஐயோ, இது என்ன புதுசா? மாத்திரை சாப்பிடலையா? என்னவோ தினப்படி குழப்பத்துல என்ன முழுங்கினோம், என்ன முழுங்கலைன்னு நினைவே இல்ல. ஐயோ, வா டாக்டரை பார்த்துடலாம். ஆமா, மற்றொரு பிரசவ மெட்டர்னிட்டி லீவு தள்ளி போடுறதுக்காக 8வது மாசம் வரை ஆபீஸ் போயிண்டு. ச்சே, போரும்பா. முதல்ல இத கவனிக்கலாம்.
டாக்டர் ஜெயலட்சுமியின் வரவேற்பறையில் 40 தாய்மாரும் 40 குழந்தைகளும் 20 கர்ப்பஸ்திரீகளும் காத்திருந்தார்கள். நந்துவின் பிடுங்கல் தாங்காது சாக்லேட் வாங்கி தர வேண்டியிருந்தது. ஜிப்பா மடியில் தூங்கி போனது. 9 மணிக்குத்தான் நம்பர் வந்தது. தீர பரிசோதித்து விட்டு, பிரெக்னன்சி போலதான் இருக்கு, ஆனா இப்ப முடிவா சொல்றதுக்கு இல்லம்மா, அடுத்த வாரம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். உனக்குள்ள எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர். நாசியா? இல்ல டாக்டர், ஜெனரல் வீக்னஸ் போலதான் இருக்கு டாக்டர் என்றான் முரளி. ஜெயலட்சுமி நந்துவையும் ஜிப்பாவையும் பார்த்து, குழந்தைங்க ரொம்ப வீக்கா இருக்குதுங்களே, சரியா ஃபீட் பண்றது இல்லையா? க்ரஷ்ல ஃபீட் பண்றாங்க டாக்டர். ஓ, நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்களா? ஆமாம் டாக்டர். குழந்தைகளுக்கு நல்லதில்ல, முடிஞ்சதுன்னா நீ வீட்ல இருந்துரேம்மா, லீவ் எடுத்துக்கிட்டு. லீவா? எனக்கா? அதுவும் ஆனுவல் க்ளோஷர் டயத்துல? இல்ல, சமாளிக்க முடிஞ்சா வேலையை விட்டுருமா. இந்த காலத்துல கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டிய முடிவுதான். இருந்தாலும் குழந்தைகளை கவனிக்க வேண்டியதுதான் முதல் கடமைன்னு நீங்க நினைச்சா வேலையை விட்டுடுறது நல்ல முடிவு. அருணா முகம் மலர்ந்து, இவர்கிட்ட சொல்லுங்க டாக்டர், இவர் தான் வேலையை விடக்கூடாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கார். எனக்கு என்னவோ பரிபூரண சம்மதம். என்ன மிஸ்டர் முரளி, கொஞ்சம் யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவு இல்லையா டாக்டர்? வீடு திரும்பும்போது அவள் ஸ்கூட்டர் பின்னால் இருந்து, இதுல யோசனை என்ன இருக்கு நமக்கு? பணம் முக்கியமா, குழந்தைகளோட ஆரோக்கியம் முக்கியமா? இப்ப என்ன, உங்க சம்பளத்துல குடித்தனம் பண்ண முடியாதா? கொஞ்சம் தேவைகளை குறைச்சுக்கிறது, பால் தயிர் எல்லாம் சிக்கனமா செலவு பண்றது, சினிமா வேண்டாம், வீடியோ வாடகை வேண்டாம், கரண்ட் செலவு குறைக்கலாம், வெளியில சாப்பிடுறது ஏதும் வேண்டாம், ரேஷன் அரிசி நல்லாவே இருக்கு, பாமாயில் வாங்கிக்கிறது, மனசு இருந்தா முடியும். என்ன சொல்றீங்க? நீ சொல்றது வாஸ்தவம்தான் அருணா. குழந்தைகளை இந்த மாதிரி வளர்க்கறது தப்பு, ஏங்கி போயிடும். கிருஷ்ல இனிமே விட வேண்டாம். அப்பாடா, நிம்மதி. நாளைக்கே கடுதாசி எழுதி சீனிவாசமூர்த்தி முகத்துல எரிஞ்சிட்டு வந்து விடுறேன். வேண்டாம், அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்? யோசிச்சு பார்த்த அருணா, உனக்கு தான் சம்பளம் அதிகம், அதனால நான் ரிசைன் பண்ணிட்டு வீட்ல இருக்கிறதா தீர்மானிச்சுட்டேன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.